நல்ல மனசு இருக்கிற அவங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுல வந்து ஒர்க் கண்டிப்பா நல்லா வரும். அதுதான் இந்த புலி படத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி ஆக போகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இந்த படத்தை பத்தி சொல்லணும், ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னீங்கன்னா, ஜெனரலா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் எடுக்க போறோம், அதுல வந்து இளையதளபதி விஜய் சார், அப்புறம் ஸ்ரீதேவி மேம், அப்புறம் சுதீப், அப்புறம் ஹன்சிகா, அப்புறம் ஸ்ருதியா சொன்ன என்ன கதை விடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது. அப்படிதான் இருக்கு. ஆனா அது வந்து உண்மை. இந்த போஸ்டர் பார்த்தா எனக்கே வந்து என்ன இது உண்மையா அப்படின்னு தோன்றுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் யூனோ மோஸ்ட் கிராண்டியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நிஜமா வந்து நிஜமாக்குனது வந்து சிம்பு தேவன் சாருடைய கதை தான். ஏன்னா அந்த கதை வாட்ஸ் த பவர் ஆஃப் எ ரைட்டர், பவர் ஆஃப் எ ஸ்டோரிங்கிறது வந்து இந்த படம் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேர் வந்து இந்த படத்தை பண்றது ஒத்துக்கிறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து சொன்னப்போ வந்து நான் செல்வகுமார் சாரையும் ஷிபு தமிழ் சாரையும் கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க, இவங்க எல்லாம் இருக்க போறாங்க சார், இவங்க எல்லாம் கன்ஃபார்ம்டா இல்ல இருக்க போறாங்கன்னு சொல்றீங்களா கேட்டேன். சார் எல்லாம் கன்ஃபார்ம் சார். சார் உங்க டைரக்டர் சாதாரண நாள் கிடையாது சார் அப்படின்னு. ஸோ இந்த முழுக்க கிரெடிட் வந்து சிம்புதேவன் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் எழுதின அந்த கதை வந்து how it inspired all these great artists, and that's why they agreed to do this film. So I think he really deserves a big round of applause. நம்ம எல்லாருக்கும் வந்து புலி போன்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ண சிம்புதேவன் சாருக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் as an audience I'm thanking him. அதே போல இளையதளபதி விஜய் சாருக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ, அவர் நினைச்சா வந்து இதே டைம் பீரியட்ல எந்த படம் வேணா பண்ணலாம். அவர் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பா அதோட ரெஸ்பான்ஸ், அதோட ஸ்டோரி வந்து அந்த கிரேஸ் அப்படி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கிற டைரக்டர் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஓடும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டார் வந்து பண்ணணும்னு ஒத்துக்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் விஜய் சார் ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் ஃபில்ம். அண்ட் அவங்களோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த மாதிரி படம் பண்றதுக்கு வந்து we need producers who will be, you know, who will have enough guts to make a film like this. ஸோ கண்டிப்பா ஏதோ இப்போ பேசினாரு செல்வகுமார் சார், அவரும் சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் வந்து பயங்கரமான ஆளு. செல்வகுமார் சார் அண்ட் ஷிபு தமிழ் சார், அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்றதும், யூனோ, பேசுறதும் எல்லாமே வந்து. ஸோ ஏதாவது இருந்தா கூட வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி கேட்க மாட்டாங்க, ஒரு ரிக்வஸ்ட்டை தான் கேட்பாங்க. சார் இந்த மாதிரி பாட்டு ஷூட்டிங் இருக்கு சார், அதுக்கு டியூன் கொடுக்க முடியுமா சார்? சார் என்ன சார், நான் தான் சார் மியூசிக் கண்டிப்பா கொடுக்குறேன் சார் அப்படின்னு. அப்படி ஒரு ஜாலியாக தான் வந்து அவங்க கூட இருக்கும். அண்ட் சிம்புதேவன் சார் பத்தி வந்து நான் நிறைய விஷயம் சொல்லணும். எப்படின்னா அவர் வந்து ஒரு நாட் ஜஸ்ட் டைரக்டர், அவருக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட்னா ஹீஸ் அ கார்ட்டூனிஸ்ட் அண்ட் யூனோ ஹீஸ் அ ஜேர்னலிஸ்ட், எவ்ரிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து அங்கே ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்லா போச்சு. வந்து எனக்கு எவ்ரி கேரக்டர், இப்போ இந்த போஸ்டர் நீங்க வந்து இப்பதான் நீங்க பாக்குறீங்க, இவங்க எல்லாம் வந்து நடிச்சு காஸ்டியூம் போட்டு போட்டோ எடுத்து பிரிண்ட் ஆனப்பறம் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா முதல் மீட்டிங்லயே வந்து என் மைண்ட்ல வந்து அதை பார்க்க வச்சுட்டாரு. அப்படியே வரைஞ்சு காட்டுவார், ஸ்ரீதேவி மேம் இப்படி இருப்பாங்க, விஜய் சார் இப்படி இருப்பாரு, ஸ்ருதிஹாசன் இப்படி, இவரு இப்படி, அவர் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேரக்டர் வரைஞ்சு காட்டினோடனே தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்ஸ்பயர்ட் டு ஸ்கோர் மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ஃபார் தட் ஐ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு சிம்புதேவன் சார். அண்ட் தட்ஸ் ஹவ் அவர் ஜேர்னி ஸ்டார்டட். எல்லாம் டியூனுமே அவரோட ஸ்கெட்ச் பார்த்து நான் டியூன் போடுவேன், போட்ட உடனே கேட்ட உடனே சூப்பர் ஓகே அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு டியூன் போட்டு அப்படியே ஓகேயான பாடல் தான் எல்லாமே. அதே போல இப்போ இந்த படத்துல வந்து ரொம்ப நல்ல மெலடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தெலுங்குல பாத்தீங்கன்னா நிறைய வந்து எனக்கு மெலடி மியூசிக் டைரக்டர் இருந்தா பேரு, அங்க நிறைய லவ் ஃபிலிம்ஸ், ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், மெலடி சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழ்ல பண்ணுறப்போ வந்து நிறைய நான் பண்ணது பெரிய பெரிய படம், பெரிய பெரிய ஹீரோஸா இருந்தாலும் நிறைய வந்து டான்ஸ் நம்பர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக தான் இருந்தது. அதுல கண்டிப்பா எவ்ரி ஃபிலிம்ல ஒரு மெலடி நான் பண்ணுவேன். பட் ஆனால் டான்ஸ் நம்பர்ஸ் ஃபைனலாக ஹைலைட் ஆகும், ஏன்னா அந்த ஃபிலிம்ஸோட கமர்ஷியல் வேல்யூ அதனால. ஸோ ஒரு முழுக்க ஒரு உருகி பாடுற ஒரு மெலடி தமிழ்ல வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா இருந்தது. அந்த ஆசை வந்து எனக்கு இந்த புலி படத்துல வந்து நிறைவேறிடுச்சு. அதுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த ஏண்டி ஏண்டிங்கிற பாடல், அதுவும் இதை வந்து விஜய் சாரும் ஸ்ருதிஹாசன் பாடுறதும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்றேன். இந்த பாட்டு வந்து எவ்வளவு பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் டு த மீடியா அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த தமிழ் ஃபிலிம் அண்ட் மியூசிக் ஃபேன்ஸ். எனக்கு இந்த அக்கேஷன்ல வந்து ரெண்டு சந்தோஷம். ஒன்று என்னன்னா, புலியோட பாட்டு வந்து இங்கே மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு.
அண்டு பல ஸ்டேட்ஸ்லேருந்து பல லாங்குவேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது. இந்த என்டி பாட்டு வந்து ரசிச்சு மற்ற லாங்குவேஜ்காரங்களும் வந்து இந்த பாட்டு வந்து ரிங்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல் இதுக்கு ஒரு 1.5 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன என்னோட தெலுங்கு ஆடியோ மகேஷ் பாபு சார் நடித்த ஸ்ரீமந்த்ங்கிற ஆடியோ வந்து ஆல் இண்டியா லெவலில் ஐடியூன்ஸ் சார்ட்ஸில் நம்பர் 1 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ் பஜ்ரங்கி பாய்ஜான்லாம் கூட. ஸோ இது ரெண்டுமே ஒரே அக்கேஷனில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆன் திஸ் அக்கேஷன் I would like to thank all my media friends and all the people, all the press people, all the people who are supporting my work through all these years. Thank you so much. Endi. Okay. Endi enna vaatture adi endi kannal theeture adi endi nana adi endi காதல் கடலில் தள்ளுற. இதுதான் இந்த என்டி பாடு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ சிங். அண்ட் அட் தி சேம் டைம் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டுன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நட்டி சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவும் கலக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண படம் எல்லாமே வந்து ஆக்ட் பண்ண படம் எல்லாம் சூப்பர். எது சார்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கம் கேமராமேன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ டைம் கொடுத்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப. ஏன்னா என்னோட பாட்டு டைரக்டர் சார் வந்து எனக்கு அந்த பாட்டெல்லாம் காட்டினாரு. அண்ட் லாட் ஆஃப் அந்த சீன்ஸ் ஃப்ரம் தி ஃபிலிம் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதெல்லாம் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த போஸ்டருக்கு வந்து ஒரு 100 மடங்கு இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபிலிம் இந்த டீமோட ஆளாக நான் பேசுறதில்லை. நான் வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா நான் பேசுறேன். ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறேன். அப்படி வந்து கலக்கிருக்காரு நட்டி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட பாட்டையும் அதையும் அப்படி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பூஜை அன்னைக்கு வந்து என்னை வந்து ஈஸியாக என் ஸ்டுடியோ வந்து சிவு சாரும் இவரும் வந்து நீங்கள் பூஜைக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ஸ்டுடியோ வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அந்த செட்டு பார்த்த உடனே அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நான் அப்படியே என்ன சார் இது ஃபுல்லாக நம்ம படத்தோடைய செட்டு தானா அப்படின்லாம் ஒரு கேட்க வேண்டியதாச்சு. அவ்வளோ பெரிய செட்டு. ஸோ அது வந்து இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் செட் தான் சார், இன்னும் 2வது செட்டு 3வது செட்டு பக்கத்தில் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சார் என்ன சார் பண்ணு ஒரு மினிமம் ஒரு 1000 பீப்புள் இருப்பாங்க சார் அன்னைக்கு ஒர்க்கர்ஸ், அன்னைக்கு லைட்மேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் 1000 பீப்புள் க்ரூ. So I thought, really hats off to people, who are working like that, and really hats off to a production like this for ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ஒரு சீன் அடிக்கிறத வந்து அவ்வளோ பேரை வச்சு அந்த சோல்டியர்ஸ் ட்ரெஸ் போடுறாங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து ஸ்பெஷலெல்லாம் வர வச்சு ஒரு 150 பீப்புள் மேலே நடக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று நினைச்சேன், நல்ல வேலை நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன், ஜாலியாக ஸ்டுடியோலேயே வேலை செய்யலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ உழைப்பு வந்து அவங்க இதில் உழைச்சிருக்காங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. நட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி துப்பாக்கியில் ஒரு சாங் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அப்போ பண்ணி கொடுக்கும்போது சொன்னார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னாரு. சரி சார். அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கதையை கேளுங்கன்னு. சிம்புதேவன் சார் அந்த கதையை சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி அதாவது ஒரு புது கதைக்களம். அண்ட் 2வது வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபிலிம். இந்த படமே எப்படி வந்திருக்குன்னா வந்து ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமையும். இந்த 2015 வந்து ஒன் அமாங் த பிளாக் பஸ்டர் நான் சொல்வேன். அந்த விஜய் ஒலி படத்தில் வந்து ஹீரோ விஜய் சார், ஆனால் இன்னும் 2 ஹீரோ இருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், அந்த நம்ம சிஜி கமலக்கண்ணன் சார். அப்புறம் வந்து 2015 அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் வந்து புலியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃப்ரம் த டே ஒன் ஐ இன்வால்வ் வித் த ஃபில்ம். ஸோ அதனால் அவங்க என்ன செலவு பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஷிபு தமிழ் சார் அண்ட் பிடி செல்வகுமார் சார். எந்த ஒரு பொருளுக்கும் வந்து எங்களுக்கு தடையே கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்யூப்மெண்ட் நான் கேட்டேன், அதையும் கொடுத்தாங்க. ஹெலிகாம்ஸ் கேட்டேன், கொடுத்தாங்க. என்னென்ன வேணுமோ அதுக்கு எந்த தடையும் இல்லாமல். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா 140 நாள் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது. ஒரு நாள் கூட எதுவுமே பிரேக் கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் கேட்ட டயத்தில் போய் சேர்ந்தது. தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் சினிமாட்டோகிராஃபி பேசப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து இயக்குனர் சிம்புதேவன் அவர்கள் தான். அவங்க கொடுத்துருக்க அந்த ஃப்ரீடம். ஸோ எதை எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்து அதுக்கு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் 2வது இந்த படத்துடைய பாடல்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. எல்லா சாங்குமே வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டு வந்து இதாக இருக்கும். அந்த பாடல்கள் கேட்க அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். இந்த படத்தில் நான் மிஸ் பண்ணது ஒன்று தான். டிஎஸ்பி சாரோட கம்போசிங் போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் இயக்குனர் என்னை கூட்டு போகல. அது ஒன்று தான் நான் மிஸ் பண்ணது இந்த படத்தில். ஸோ ஐ காட் எவ்ரிதிங் இந்த ஃபிலிம். ஸ்ரீதேவி மேடம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் வந்து அவங்க தமிழில் பண்ண சம்மதிச்சது. அண்ட் கன்னட சூப்பர் ஸ்டார் சுதீப்,
அவருமே வந்து ரொம்ப எல்லாருமே ஒரு குவாலிட்டி என்னென்னா எல்லாமே டவுன் டு எர்த், ரொம்ப ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். ஈவன் ஸ்ருதி, ஹன்சிகா எல்லாருமே. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய இன்னொன்று வந்து எங்களுடைய டீம் ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல டீம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபேமிலின்றதை நாங்கள் ஹார்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண இடம் கேமராமேன் நட்டி. அவர் வந்து ஒரு நடிகராக தெரியும், பட் நான் வேற எல்லா இன்னொரு நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன், கண்டிப்பாக வந்து அவர் ஒரு நடிகராக என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அவருக்குள்ள இருக்க நடிகர் அவருடைய டெக்னீஷியனை ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல டெக்னீஷியன் அவர். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர் டி முத்துராஜ், படத்தோட சின்ன பீட்ஸில் இருந்து எல்லாத்தையுமே அவர் தான் ஒரு ஆர்ட் டைரக்டராக கவர் பண்ணி கொண்டு வந்தது. என்னுடைய நண்பர் டிஎஸ்பி, அவர் வந்து எனர்ஜி பால். எந்த இடத்துலலாம் நம்ம சோர்வாகிறோமோ டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணால் போதும், அவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி கொடுப்பாரு. இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்க பாடல்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அண்ட் சிஜி ஆர்சி கமலக்கண்ணன், அவர் வந்து ஏற்கனவே வந்து மகதீரா, நானி இதெல்லாம் பண்ணவர். ஸோ இந்த படத்தில் வந்து ஆர்ட் அண்ட் சிஜி வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது ரெண்டையும் அவர் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மூமெண்ட்டில் என்னென்னா டீசர் வந்து மோர் தென் 70 lakhs கிட்ட இப்போ டச் பண்ண போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரும் தான். ஏன்னா வந்து இதுதான் நாங்கள் உங்களுடைய சந்திக்கிற முதல் சந்திப்பு. ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து மறக்க முடியாதது. அதற்கு எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வளர்ச்சி நாங்கள் அடுத்து வந்து ஆகஸ்ட் 2 மகாபலிபுரத்தில் வந்து ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெட் டுகெதரே வந்து நீங்கள் எல்லாரும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்ற இன்வைட் பண்ணி இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸோட எங்களுடைய அடுத்தடுத்த பயணம் போய் நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகும். இல்லை சார், அதான் சொல்கிறேன், டோட்டலாக எல்லாத்தையும் அதை எப்படி சார் ஸ்டோரி எப்படி சார் இங்கே சொல்ல முடியும் சொல்கிறேன் சார். இல்லை சார், கதைக்களத்துக்கு எதுவுமே வந்து வலிந்து திணிக்கப்படலை சார். கதைக்கு என்ன தேவை அதுதான் இருந்தது. ஸோ அந்த கேரக்டருக்கு ஸ்ரீதேவி மேடம், அந்த கேரக்டருக்கு சுதீப், இவங்கெல்லாம் வந்து அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லை அப்படி இல்லை, அவங்க வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸ் நிறைய வேற படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் எங்களுடைய கதையை நாங்கள் போய் பிச் பண்ணப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அதனால இது வந்து ராஜராணி கதையா முன்னாடி பார்க்கும்போது மிக்சடு தான் சார், அந்த மாதிரி தான். இப்போ அப்டேட் கதை கிடையாது. ஏன்னா இந்த காஸ்டியூம்ஸு இந்த தொப்பி இப்பெல்லாம் பார்க்கும்போது ராஜராணி கதை அப்படி நம்மளுக்கும். ஆமாம் சார். சரி. முந்தைய படத்தில் ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார் இயக்குனதுக்கும் இந்த படத்தில் ஒரு மாஸ் ஹீரோ இயக்குனதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, முதலே சொன்ன மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. அஸ் அ ஹீரோவாக எனக்கு இளைய தளபதியோட ஒர்க் பண்ணது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் ஏற்கனவே பேசின அதே விஷயங்கள் தான். ஒரு கிரியேட்டருக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கும்போது அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய அனுபவம், பெரிய சந்தோஷம். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சுற்றியில் இருக்கவங்கலாம் பாயிற மாதிரி இருக்கிறாங்க கெட்டப் பார்த்தா, ஆனால் சார் சாந்தமாகவே இருக்கிறாரு விஜய் சார். அதான் கான்செப்டா? அதுவும் கான்செப்ட் சார். இல்லை சார், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்சிடென்ட்டாக அமைஞ்சது. ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் எப்பயுமே நீளமான டைட்டில் வைப்பீங்க. அதுவும் ஆக்சிடென்ட் தான், இதுவும் ஆக்சிடென்ட் தான். எதுவும் வந்து திட்டமிட்டு பண்ணல சார். எங்களுடைய ரூம்ல தான் சார். ஒரு தரமான படத்திற்கு கிடைத்த இல்லை சார், ரொம்ப சிம்பிள். அந்தந்த நீங்க இது படம் வரும்போது தான் இதை பத்தி சொல்ல முடியும். இப்ப நாங்க பேசுறது தப்பா இருக்கும். என்னன்னா உண்மையிலே பாகுபலி மிகச்சிறந்த படம், ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம். பட் அந்த கலர் இருக்குன்றதுக்காக எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா எங்க கதைக்கு என்ன தேவையோ அதை நாங்க முழுமையா தெளிவா சரியா பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு பிரம்மாண்டமான, இது வேற ஒரு கைண்ட் ஆஃப் என்டர்டெய்னரா இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது அந்த ஒப்புமை உங்களுக்கு புரியும். சார், சீக்வல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எதுல சார்? புலிக்கு? இல்ல சார், இது வரைக்கும் நாங்க அது சம்பந்தமா எதுவும் பேசல சார். நீங்க படம் பார்க்கும்போது அது தெரியும்.
இல்லை சார், நாங்கள் அதாவது இல்லை, நீங்கள் இன்விடேஷனில் யார் பேருமே நாங்கள் போடலை, ஸ்பெஷல் கெஸ்ட்னு தான் போட்டிருக்கோம். நான் பல பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய சூழல் பொறுத்து. ஏன்னா நாங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கிளியராக சொல்ல முடியும். ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம், இன்னும் கன்ஃபர்மேஷன் சில விஷயங்கள் கிடைக்கல சார். இல்லையே சார், அப்படிலாம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை சார். இல்லை, நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் அப்படிலாம் வந்து ஃபோனை பிடுங்குறதுல இல்லை சார். நான் முதலே சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லா வித பக்கவளமாக இருந்தது நீங்கள். உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவே தவிர ஃபோன் எதுக்கு சார் நாங்கள் பிடுங்க போகிறோம்? கண்டிப்பாக இல்லை சார். இல்லை சார், நீங்கள் இதில் வந்து அவங்க எல்லாருமே 3 பேருமே, ஸ்ரீதேவி மேடம், ஹன்சிகா அண்ட் ஸ்ருதி, 3 பேர். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. யூத் படத்துக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ல தமிழ்ல நீங்க ஒளிப்பதிவு பண்றீங்க. ஸோ யூத் படமும் விஜய் நடிச்ச படம் தான், இந்த படம் விஜய் நடிக்கிற படம் தான். ஸோ இந்த 2 விஜய்க்கும் எப்படி நீங்க வேறுபாடு காண்றீங்க? நான் யூத் படம் பண்ணும்போதே விஜய் சார் வந்து மாஸ் ஹீரோ தான் சார். சேம் as ever. அந்த என்னன்னா இந்த படத்தில் நான் அவரை பார்த்து பிரமிக்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நுணுக்கம் ஒன்று ட்ரை பண்ணுறாருங்க அவர். அது வந்து நம்ம சாதாரண சீனா படிக்கும்போது அவர் வந்தார் இங்கே நின்னார் அப்படின்னு ஒரு சீனா படிக்கிறதுக்கும் வந்து நின்று செய்யக்கூடிய விஷயத்தை விஷுவலாக பார்க்கறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். அண்ட் ஹீ இஸ் ஆசம் as ever. இல்லை சார், அது சூப்பர் ஸ்டார் தானே சார். பெரிய பத்திரிகையே சொல்லியிருக்காங்களே சார் சூப்பர் ஸ்டார். ஸோ தட்ஸ் அ ரீசன் சார். இந்த புலி வந்து சோழர் காலத்து சோழர்களுடைய கொடி. இது ராஜராணி கதைன்னு டேரக்டர் சொன்னார். சோழர் காலத்து ராஜராணி கதையா? இல்லை சார். சார் இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட்ல சொல்லப்பட்ட ஒரு அருமையான கமர்ஷியல் கதை சார். சோழருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், தெரியல சொல்றேன். ஏன்னா சின்ன வயசுல படிச்சிருக்க புத்தகத்துல சோழர் கொடி வந்து புலிக்கொடி. சரி சார், அதனால தான் கேட்டேன், புலின்னு பேர் வச்சிருக்கீங்க, ராஜராணி கதைன்னு சொல்றீங்க, சோழர் காலத்து கதையா அப்படின்னு கேட்டேன். சரி, சில பேர் சொல்லுவாங்க கில்லி மாதிரிடான்னு சொல்லுவோம். அதுக்காக கில்லியோட உருவத்தையும் அந்த உருவத்தையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி தான் புலி. நீங்க படமா பாருங்க, ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். நான் விடுதலை புலின்னு சொல்லலை, சோழராஜா புலின்னு தான் சொன்னேன் கௌரவமா. நீங்க அதை கூட ஒத்துக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், புலி தானே சார். இப்போ அது எந்த காலமாக இருந்தாலும் புலி தானே சார். ஏற்கனவே நீங்க ஒரு காமெடி நடிகருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க, இதே ராஜாணி கதை. சரிங்க சார். நீங்க இந்த கதையை வேற யார்ட்டையாவது இதுக்கு முன்னால சொல்லிருக்கீங்களா? இல்லை சார். இல்லை சார், அது ப்ரொடியூசர் தான் கரெக்டான டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 17 அப்படின்றாங்க. சிஜின்றது படத்தில் சிஜியாக தெரியாமல் அது படத்தோட ஒன்றி போனோம். அதுக்கு மெயின் தேவை வந்து ஸ்கிரிப்டுக்காக தான் சிஜிக்காக ஸ்கிரிப்ட் இல்லை. இந்த படம் வந்து சிம்புதேவன் சார் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது 2011 நாங்கள் நானி படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேருந்து வந்தார். அங்கே வந்து சொன்னார் எனக்கு ஆன்லைன் அது ஐ வாஸ் ஸ்டில் அந்த நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறத்துலேருந்து ஒர்க் பண்ணி அது மெருகேற்றி ஒவ்வொன்று ஆடிஷன்ஸ், அப்புறம் ஒவ்வொரு லெவல் மாறி வருது. தென் த நெக்ஸ்ட் பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இஸ் முத்துராஜ் சார். ஐ மீன் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா டாப் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வாட் ஐ காட் ஃப்ரம் ஹிம் இஸ் சம்திங் ஃபேபுலஸ். கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே மெட்டிகுலஸாக நீட்டாக ஸ்கேல் பர்ஃபெக்ட். இது மாதிரி ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர், டு பி வெரி ஹானஸ்ட். தென் நட்டி சார், எனக்கு ரொம்ப தெரியாது நட்டி சாரை இந்த படத்துக்கு முன்னாடி. ஸோ நட்டி சார் பேர் கேள்விப்பட்ட உடனே போயிட்டு அவரோட வைக்கிபீடியா எல்லாமே பார்த்து இவ்வளோ பெரிய கேமராமேன் இருக்கார், நம்ம ஆள் அங்கே இருக்கார் நார்த்தில், அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. இட் ஹஸ் கம் அவுட் வெரி குட். யூ கைஸ் கோயிங் டு வாட்ச் சம்திங் ஸ்பெக்டாகுலர். சிம்பு சார் படம் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு சங்கடம் என்னென்னா, இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், சிம்பு சார் எல்லாம் ஸ்கெட்சு கொடுத்துருவாருல்லன்னு. அவர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவர் கதை பண்ணுறத ஒரு ஆர்டிஸ்டாக விஷுவலைஸ் பண்ணுவார். ஆனால் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார், எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன ஸ்கெட்ச் கொடுத்தாலும் அதில் பெரிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வராது, அதை நம்புங்க முதல்ல. இந்த நிறைய ஆர்ட் டைரக்டர்களுக்கு வந்து
இந்த மாதிரி ஜானர் படம் ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய வெறி இருக்கும். என்னென்னா ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற படம். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்த படம் அது. இந்த படத்தில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் நட்டி சாரும் கமலகண்ணன் சாரும். நட்டி சார் வந்து நானெல்லாம் வந்து இப்போ கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணுறேன்னா அவர் மானிட்டரை வச்சுக்கிட்டு லைட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக பெயிண்டிங் பண்ணுவார். அவர் லைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெயிண்டிங் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் நிறைய வெளியே சொல்லியிருக்கேன். அது இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி கமலகண்ணன் சார் அவுட்புட் வந்து மேக்ஸிமம் சிஜின்னு தெரியாத அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு அவர் கூட இதுதான் ஃபஸ்ட்டு படம். அவருடைய சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார். இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது மெஷ், இது கொஞ்சம் டீட்டெயில் வராது, இப்படியெல்லாம் சொல்லுவார். நிறைய நான் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி இந்த படத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது காஸ்டியூம்ஸ் சாய் சார், தீபாலி, மனிஷ், இவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா க்ரௌடு, ஏகப்பட்ட க்ரௌடு, எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கும் டீட்டெயில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு மியூசிக் எனக்கு என்டி சாங்கில் ரொம்ப பிடிச்ச சாங். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. இன்னும் நான் பிஜிஎம் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்மூத்தாக நல்லபடியாக வந்ததுக்கான ரீசன், நல்லபடியாக ஈஸியாக இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதுக்கான ரீசன் ஒருத்தர் உதயகுமார் சார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். அவரோட டீம் வந்து அப்படி ரொம்ப ஹார்ஷாக சத்தமெல்லாம் போடாமல் அழகாக ஸ்மூத்தாக வேலை நடந்துகிட்ருக்கும். ஆனால் அண்டர் கரண்ட்டில் அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவரோட டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. அதேமாதிரி ப்ரொடியூசர் சைடில் ராம்குமார் ரொம்ப கஷ்டப்பட அப்படி என்கிட்ட ரொம்ப திட்டுவாங்க. அப்படி நிறையா செட் ஒர்க் சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. அப்படி எனக்கு நிறையா ஒர்க் பண்ணவங்கன்னா கோ டைரக்டர்ஸ் மணிபாஸ்கர் சார், ஜெகதீஷ், பாரதிவானம், அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்டில் செல்லதுரை, ராஜு, என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒரு 20-25 பேர், பெரிய பட்டாளம் இருக்குது. எல்லாருமே பெரிய பக்கபலமாக இருந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு புது ஜானரில் இருக்கும், புது லுக்கில் இருக்கும். எனக்கு சீக்கிரம் இந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது.